வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வர நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எவ்வளவு ஷார்ட்கட்டா பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். இந்த சம பாருங்க. ரூட் ஆஃப் 88 பிளஸ் 3 ரூட் ஆஃப் 88 பிளஸ் 3 ரூட் ஆஃப் 88 பிளஸ் 3 எக்ஸெட்ரா இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் சம்ம எடுத்து எழுதிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த சம்ல என்ன வந்திருக்கு? 88 வந்திருக்கு. அடுத்து 88 வந்திருக்கு. 88 வந்திருக்கு. 88 கண்டினியூஸா வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு 3 வந்திருக்கு, 3 வந்திருக்கு, 3 வந்திருக்கு. மறுபடியும் எக்ஸெட்ரா அதே தான் வரப்போகுது. இதுல பிளஸ் வந்திருக்கு, பிளஸ் வந்திருக்கு, பிளஸ் வந்திருக்கு. எல்லாமே ஒண்ணு போல வந்திருக்கு. அப்ப நம்ம இந்த மாதிரி சம் வந்தா என்ன பண்ண அப்படி போறோம் அப்படின்னா, ரெண்டு நம்பரை பெருக்குனா அதோட வேல்யூ எவ்வளவு வரணும்? 88 வரணும். அதே ரெண்டு நம்பரை கழிச்சா வேல்யூ வந்து 3 வரணும். அப்ப அந்த மாதிரி நம்பர் என்ன வரும்னா 11 8 வரும் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த 11 8 பெருக்குனா 88 வரும். 11ல இருந்து 8 கழிச்சா 3 வருது. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சிம்பிள் பாக்கணும். இதுல எல்லாமே பிளஸ் சிம்பிள் வந்திருக்கு. அப்ப அந்த பிளஸ் சிம்பிள் வந்துன்னா பெரிய நம்பர். இதுதான் ஆன்சர். அப்ப ஆன்சர் 11 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து இந்த சிம்பிள் பாருங்க. இதுல என்ன வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் சம்ல பிளஸ் வந்து அடுத்த சம்ல மைனஸ் வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு. மைனஸ் வந்தா ரொம்ப சிம்பிள் தான். இந்த 88ல வந்து 11 into 8 போடுறோம் இல்லையா? இதுல வந்து சின்ன நம்பர் தான் மைனஸ் வந்தா. இந்த சிம்பிள் வந்து மைனஸ் வந்திருந்தா இங்க சின்ன நம்பர் எடுக்கிறோம். அப்ப ஆன்சர் 8 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்ட் சம் பாருங்க. அடுத்து இதுல என்ன வந்திருக்கு? இதுல வந்து 63 வந்திருக்கு, 63 வந்திருக்கு, 63 வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிளஸ் வந்திருக்கு, பிளஸ் வந்திருக்கு, பிளஸ் வந்திருக்கு, 2 2 2 எல்லாமே சேமா ரிப்பீட்டடா வந்திருக்கு. அப்ப அது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இந்த சமயம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு நம்பரை பெருக்கினா 63 வரணும். ரெண்டு நம்பரை கழிச்சா 2 வரணும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 9 into 7 இந்த ரெண்டையும் பெருக்கினா 63 வரும். கழிச்சா 2 வரும். அடுத்து பார்க்கணும், இந்த சிம்பிள் என்ன இருக்கு? பிளஸ் பிளஸ் பிளஸ்ன்னு வந்திருக்கு. அப்ப பிளஸ் சிம்பிள் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பெரிய நம்பர் தான் ஆன்சர். அப்ப ஆன்சர் வந்து 9 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்ப பாருங்க, இது அதே சம் தான். ஆனா சிம்பிள் வந்து என்ன வந்திருக்கு? மைனஸ் வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ரெண்டு நம்பரை பெருக்குனா 63 வரணும். கழிச்சா 2 வரணும். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணலாம்? 9 into 7 பெருக்குனா 63 வருது. கழிச்சா 2 வருது. அடுத்து சிம்பிள் பார்த்தா மைனஸ் வருது. மைனஸ் வந்தா சின்ன நம்பர் தான் ஆன்சர். அப்ப 7 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது பாருங்க. இதுல வந்து √72 பிளஸ் √72 பிளஸ் √72 பிளஸ் எக்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்க. இந்த சமயம் நம்ம எப்படி பண்ணணும்னா, இங்க வந்து எது வரும்? 72 72 72 இருக்கு. அடுத்து இது பக்கத்துல 1 இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். 1 இருக்கிறதா நினைச்சிட்டு என்ன பண்ணணும்? 72 ரெண்டு நம்பரை பெருக்கினா 72 வரணும். அதே ரெண்டு நம்பரை கழிச்சா 1 வரணும். அப்போ 9 8 வருது. இது ரெண்டையும் பெருக்கினா 72 வருது. கழிச்சா 1 வருது. ஆனா இங்க என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ் சிம்பிள் இருக்கு. அப்போ 9 பெரிய நம்பர் தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து 9. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே சம் தான். ஆனா மைனஸ் வந்தா என்ன பண்ணணும்? அதேதான். எப்படி? 72 9 8 பெருக்குனா 72. இங்க என்ன இருக்கு? 1 இருக்குன்னு நினைச்சா கழிச்சா 1 வருது. அப்ப சின்ன நம்பர் என்ன? இங்க மைனஸ் மைனஸ் சிம்பிள்னா சின்ன நம்பர் எடுக்கிறோம். சின்ன நம்பர் 8. அப்ப ஆன்சர் 8 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த சம் பாருங்க. √10 பிளஸ் √10 பிளஸ் √10 பிளஸ் எக்ஸெட்ரா என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம √10 ரெண்டு நம்பர் பெருக்குனா √10 வரணும். கழிச்சா 1 வரணும். அதாவது கழிச்சா 1 வரணும். அப்ப அதே மாதிரி நம்பர் இருக்கான்னு பாக்கலாம். இப்போ 5 into 2 10. ஆனா இத மைனஸ் பண்ணா 1 வரல. அப்ப இந்த ஆப்ஷன் எடுக்கக்கூடாது. அடுத்த ஆப்ஷன் பார்த்தா 10 into 1 பெருக்குனா 10 வருது. ஆனா மைனஸ் பண்ணா 9 வருது. ஆனா இங்க 1 வரணும். அப்ப இந்த ஆப்ஷனும் இல்ல. அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ண போறோம்னா 10க்கு அடுத்த நம்பர் எடுக்கணும். 10க்கு அடுத்த நம்பர் என்ன? 11. இதே நம்ம ரெண்டு நம்பரை பெருக்குனா 11 வரணும். கழிச்சா 1 வரணும். அப்ப இப்போ 1 11 பெருக்குனா 11 வருது. ஆனா மைனஸ் பண்ணா இங்க என்ன வருது? 10 வருது. ஆனா வர வேண்டியது 1 வரணும். அப்ப இந்த ஆப்ஷன் வேண்டாம். அடுத்த நம்பர் வந்து 12. இப்ப 12 பார்த்தா 4 into 3 பண்ணா இது என்ன வருது? 4 3 பெருக்குனா 4 3 பெருக்குனா 12 வருது. இதுல இருந்து இதை கழிச்சா என்ன வருது? 1 வருது. அப்ப இந்த ஆப்ஷன் வந்து ரெண்டுமே கரெக்டானது. இந்த 12 வந்து கரெக்டான நம்பர். அப்ப இதுல ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஆன்சர் 3க்கும் 4க்கும் இடைப்பட்ட நம்பர் வரும். அப்படி இல்லைன்னா 4க்கும் 3க்கும் இடைப்பட்ட நம்பர் வரும். அப்ப ஆன்சர் பிட்வீன் 4 and 3 இல்லைன்னா 3 and 4. இதுதான் ஆன்சர். பாருங்க, இந்த சம்ல √5 மைனஸ் √5 மைனஸ் √5 எக்ஸெட்ரா என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அந்த சம் எடுத்து நின்றோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த பெருக்குனா 5 வரணும்.
கழிச்சா 1 வரணும். அப்ப என்ன ஆகும்? 5னா 5 1 போட்டா என்ன வருது? பெருக்குனா 5 வருது. கழிச்சா 1 வரல. 4 தான் வருது. அப்ப இதை எடுக்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சிம்பல்ல மைனஸ் வந்திருக்கு. மைனஸ் வந்ததுனால நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் எடுக்கிறோம். முன்னாடி உள்ள நம்பர் 4 எடுக்கும் போது என்ன வருது? 2 2s are 4. ஆனா இது மைனஸ் பண்ணா 0 வருது. அடுத்து 3 எடுத்தோம். 3 எடுக்கிறப்போ 3 1s are 3 வருது. மைனஸ் பண்ணா 2 வருது. அப்ப இதுவும் எடுக்க முடியாது. 2 எடுத்தா 1 2s are 2 மைனஸ் பண்ணா 1 வருது. அப்போ இது ஆன்சர். அப்ப இதுல எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படின்னா, 1க்கும் 2க்கும் இடைப்பட்ட எண் தான் ஆன்சரா வரும். அப்ப ஆன்சர் எப்படி எழுதணும்னா between 1 and 2. இதுதான் ஆன்சர்.